யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? சிவியரா வந்து எனக்கு ஜிஆர்டி பிரச்சனை இருக்கு. ஸோ அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அவங்க தேங்காய் பால தவிர்க்கிறது நல்லது. அதேபோல சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்கு. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க டாக்டர் சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கு. 300, 400க்கு மேல இருக்குன்னா, அப்போ நீங்க தேங்காய் பால் எடுத்துக்க கூடாது. ஸோ ஒரு 200 அந்த மாரி ரேஞ்சில இருக்கு. HbA1c வந்து ஒரு 7க்குள்ள இருக்குன்னா, அப்போ நீங்க தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் தேங்காய் பால விட சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேங்காயா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கு அப்படின்னா, அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததா இந்த ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இது ஸ்டொமக்கோட மொட்டிலிட்டிய வந்து அதிகப்படுத்தும். அதே மாரி செரிமானம் ஆகுறதுக்கும் டைம் எடுக்கிறதுனால, இது உங்களுக்கு லூஸ் மோஷன வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாரி ஐபிஎஸ் தொந்தரவு இருக்கிறவங்களும் இத அவாய்ட் பண்றது நல்லது. மத்த எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு சரிநிகரானது. இப்போ குழந்தைகளுக்கு தயாரிக்கக்கூடிய உணவுல எந்த எண்ணெய் சேர்ப்பாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் வந்து சேர்ப்பாங்க. ஸோ குழந்தைகளாலேயும் அது செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படின்னா, இந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய். அதே சமயத்தில இது நம்மளுடைய பிரெயின், அதே மாரி நம்மளுடைய மசில்ஸ் இது எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். பட் அத வெளியில வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெறைய சமயங்கள்ல அவங்க கலக்கிற தண்ணியோ, இல்ல ஒரு ஹைஜீனிக்கான மெத்தடா அவங்க வந்து எடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா, அது தேங்காய் பால் மேலே உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துரும். வீட்ல நீங்க தயாரிச்சு குடிச்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. இன்னும் இந்த தேங்காய் பால் தயாரிக்கும்போது ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்க அரைச்சு பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது. எந்த அளவுல எடுத்துக்கலாம்? 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அதாவது ஒரு 50 எம்எல்லேருந்து 100 எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாரி நீங்க தேங்காய் பால் எடுக்கும்பொழுது கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நீங்க அத எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு செரிமான கோளாறுகள அதிகமா உண்டு பண்ணாது.